Manhattan Corner. For your halfway through 13 acres kitchen community with 3.5 acres park. Dear students, welcome to Vision Academy online classes. Today we are going to discuss a topic, namely international economics, பன்னாட்டு பொருளாதாரம். Tomorrow we will be discussing about international organizations like IMF, World Bank, WTO, etc. This topic is very useful for TNPSC Group 2 mains prepare பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Apart from that, Group 4 exam எழுதுறவங்களுக்கு Staff Selection Commission and all other exams எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Straight away we will go to the topic, internal trade. அப்படின்னா அர்த்தம் உள்நாட்டு வர்த்தகம். A trade within the geographical boundary of a particular nation. For example, இந்தியான்னா இந்திய எல்லைக்குள் ஒரு வர்த்தகம் நடைபெற்றால் அதுக்கு பேர் என்ன? இன்டர்னல் ட்ரேட். அதுவே இந்திய எல்லையை தாண்டி வெளியில் நம்ம சப்போஸ் ஜப்பானோட ஒரு ட்ரேட் டீல் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அந்நிய நாட்டு வர்த்தகம், a trade between two or more countries and it is a trade beyond the geographical and political boundaries. அதாவது எல்லைகளை கடந்த வர்த்தகம் இது இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ன்றது. அடுத்தது அப்சல்யூட் காஸ்ட் டிஃபரன்ஸ். காஸ்ட்னு அர்த்தம் அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் காஸ்ட் டிஃபரன்ஸ்னா சிம்பிளி டெல்லிங் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் பிட்வீன் டூ நேஷன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் இந்தியாவில் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு 500 ரூபாய் ஆகுது, அதே இன்னொரு கண்ட்ரியில் வந்து 800 rupees, அதாவது இந்தியன் வேல்யூவில் 800 rupees ஆகுதுன்னா இந்தியன் வேல்யூவில் ஓகே, அந்த ரெண்டு டிஃபரன்ஸுக்கும் உள்ள டேர்ம் தான் என்னது? அப்சல்யூட் காஸ்ட் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் இன் தி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமாடிட்டிஸ் பிட்வீன் டூ நேஷன்ஸ். உற்பத்தி செய்யறதுக்கு இந்தியாவில் 500 ரூபா ஆகும், அதே இன்னொரு நாட்டில் வந்து இந்திய மதிப்பில் 800 rupees ஆகும்னா அந்த 300 rupees இஸ் கால்டு அப்சல்யூட் காஸ்ட் டிஃபரன்ஸ். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அது ரொம்ப ஈஸி. எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் அண்ட் இம்போர்ட் ப்ரைஸ் அதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். உதாரணமாக நம்ம வந்து ஒரு பொருளை வந்து 10,000 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதே பொருளை நான் இம்போர்ட் பண்ணணும்னா 12,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னால் 10,000 divided by 12,000 is called terms of trade. The rate at which goods of one country are exchanged for that of another country, that is ratio of export price and import price. அடுத்தது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும் பேலன்ஸ்னா என்னது? நிலுவை, பாக்கி. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸும் பெரும்பாலான எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும்? ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும், ஓகே. இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும் பொதுவாக, ஓகே. இப்போ பேலன்ஸ் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இதெல்லாம் எங்கே வந்துடும்? கேபிட்டலில் வந்துடும்.
பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னா பேலன்ஸ் பிட்வீன் தி வேல்யூ ஆஃப் த குட்ஸ். இதில் முக்கியமான என்னன்னு கேட்டால் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இட் ஷுட் பி விசிபிள், கண்ணுக்கு தெரிய வேண்டும். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வேல்யூ ஆஃப் விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஓகே, இதில் சர்வீசஸ் வருமானு கேட்டால் சர்வீசஸ் வராது. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அப்போ 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறேன், 8,000 ரூபாய்க்கு இறக்குமதி ஆச்சுன்னு சொன்னால் அந்த டிஃபரன்ஸ் 2,000 ரூபாய்க்கு பேர் என்ன? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். அப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் அது எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சப்போஸ் இந்தியா 10 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள பொருட்களை விசிபிள் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இம்போர்ட் சப்போஸ் rupees 8 crore பண்ணியிருக்கேன், வேறு ஏதோ விசிபிள் குட்ஸ் மட்டும். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது ஜாஸ்தி, இம்போர்ட் பண்ணது கம்மி. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2 crore. இந்த 2 crore எதுக்குன்னு கேட்டால், திஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஓகே, இதில் சர்வீசஸ் சேர்க்கலாமான்னு கேட்டால் சர்வீசஸ் சேர்க்கக்கூடாது, ஒன்லி குட்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும், கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் மட்டும்தான். ஏன் சர்வீசஸ் சேர்க்கலன்னா, சர்வீசஸ்ன்றது கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள். சப்போஸ் 10 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட்டுக்கு பதில் நான் 5 கோடி ரூபாய் தான் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, 8 கோடி ரூபாய் இன்னும் இம்போர்ட் ஆகிருக்கு, இறக்குமதி பண்ணியிருக்கோன்னா 3 crores இஸ் அன்ஃபேவரபிள், அட்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ வெரி சிம்பிள் டேம், டிஃபரன்ஸ் பிட்வீன் தி வேல்யூ ஆஃப் விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அதுவே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே குட்ஸும் சேர்த்துக்கணும், சர்வீசஸும் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் 2 countries. ஓகே, as I told you, goods and services வெளிநாட்டுக்கு நம்ம 50 கோடி ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்கோம், 20 கோடி இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நமக்கு எவ்வளவு? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஸ் 30 crores ஃபேவரபிள். சப்போஸ் நான் இம்போர்ட் நிறைய பண்ணியிருக்கேன், தட் மீன்ஸ் வாட் தே கால் இட் அஸ் பிஓபி. பிஓபி இஸ் அன்ஃபேவரபிள். அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்ற நிறுவனங்கள்லாம் எங்கே ஆக்ஷனுக்கு வராங்க அப்படின்னு கேட்டால், சப்போஸ் என்னுடைய கண்ட்ரியினுடைய பிஓபி ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது, ஐ ஆம் அனேபிள் டு பே ஃபார் இம்போர்ட்ஸ், தென் IMF will help you, help the country which are facing acute BOP position. ஓகே, அடுத்தது devaluation. devaluationனா என்ன அர்த்தம்? டிமானடைசேஷன்னா கம்ப்ளீட்டாக ஒரு எக்கானமிலேருந்து ஒரு கரன்சியே வெளியில் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாயும் சடனாக நைட் 8 PM விட்ராச்சு இல்லையா? தட் இஸ் டிமானடைசேஷன். டிவேல்யூவேஷன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய நாட்டு கரன்சியினுடைய வேல்யூவை அடுத்த நாட்டு கரன்சியோட வேல்யூக்கு குறைக்கிறது. நம்ம நாட்டு வேல்யூவை குறைச்சா அதுக்கு பேர் டிவேல்யூவேஷன் பேர். தட் இஸ் அஃபிஷியல் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் அ கரன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோல்ட் ஆர் அதர் கரன்சிஸ். சப்போஸ் US டாலர் இன்னைக்கு 78 rupees பர் டாலர் அப்படின்னு விற்குது, நாளைக்கு 79 rupeesனா என்ன அர்த்தம்? இந்தியாஸ் மணி ஹாஸ் டிவேல்யூவேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் அவர் மணி ஹாஸ் பிகம் சீப்பர்னு ஆகிடும். ஓகே, சப்போஸ் 78க்கு பதில் 75 rupeesனா என்ன அர்த்தம்? நம்ம கரன்சி வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் படிப்போம். வாட் டு யூ மீன் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் த கரன்சி ஆஃப் அனதர் கண்ட்ரி. இட் மே பி டாலர், பவுண்ட் ஸ்டெர்லிங், திராம், ஈரோ. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா கரன்சி ஆஃப் அனதர் கண்ட்ரி. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட், த ரேட் அட் விச் ஒன் கரன்சி இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் அனதர் கரன்சி. இப்போ தான் சொன்னேன்,
நான் வந்து ஒரு டாலர் வாங்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு பே ₹78. ஓகே, அப்போ இந்தியன் வேல்யூ எவ்வளவு? ₹78. யூஎஸ் டாலர் வேல்யூ எவ்வளவு? தட் இஸ் $1. நான் ₹78 கொடுத்தா ஐ வில் கெட் $1. தட் இஸ் the rate at which one currency is exchanged for another currency. Euro value கிட்டத்தட்ட டாலர் வேல்யூ இருக்கும். இன்ஃபேக்ட் a little bit more. ஓகே, இது 78னா ஒரு 80 அந்த ரேஞ்சில் இருக்கும் நார்மலாக. அடுத்தது ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அது என்ன ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்? சப்போஸ் என் கையில் $500 இருக்கு, $500 இன்னொருத்தருக்கு விற்கிறேன், பேங்க்லேயே விற்கிறேன். என்ன கண்டிஷனில் சொல்கிறேன்? நான் $500 2 மாதம் கழிச்சு நான் திருப்பி வாங்கிக்கிறேன். அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ரேட் இருக்கும், 2 மாதம் கழிச்சு இன்னொரு ரேட் இருக்கும் இல்லையா டாலருக்கு. அப்போ முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிப்போம். என்ன ஃபிக்ஸ் பண்ணிப்போம்? மார்ஜின் ஷுட் பி ஃபிக்ஸட் ரேட்னா இன்றைக்கி ₹78 நான் 3 மாதம் கழிச்சு ₹78 ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் a slight margin will be there. Margin will definitely be there. இதே 78 இருக்காது, wide range of variation இருக்காது ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்சில். ஆனால் மார்ஜின் will be there. ₹78 77.25 இல்லை 77.5 அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா 78.5 it may be there. Very little margin will be there. இதுக்கு பேர் தான் வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்சா ரேட். டாலரை நான் இன்றைக்கி கொடுத்துட்டு வாங்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இன்றைக்கி ஒருத்தட்ட டாலர் வாங்கிட்டு நான் திருப்பி தரேன்னு சொன்னாலும் சரி, ரேட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் என்ன? ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஆனால் எக்ஸாக்டாக ரேட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இந்த ரேட்டுக்கு there will be a little bit margin. அதனால தான் held within a narrow band. narrow bandனா என்னத்தம்? say some 0.25 to 0.5. ப்ராட்னா என்னர்த்தம்? வைட் ரேஞ்ச். அதுவே ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டு தான் டிசைட் பண்ணுவோம். 2 மாதம் கழிச்சு என்ன ரேட்டு மார்க்கெட்டில் ப்ரிவைலிங்கோ அந்த ரேட்டுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். த ரேட்ஸ் ஆர் ஃப்ரீலி டிட்டர்மின் இன் அன் ஓப்பன் மார்க்கெட் primarily by private dealings and they vary from day to day. அப்போ ஃப்ளெக்சிபிள் ரேட்டில் நான் புக் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டால் 3 மாதம் கழிச்சு மார்க்கெட் கண்டிஷன் என்ன இருக்கோ அதுக்கு தான் நான் விற்கவோ வாங்கவோ முடியும். ஓகே, அடுத்தது எஃப்டிஐ அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்டிஐனா என்ன? த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை அ மல்டிநேஷ்னல் கம்பெனி. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு then they will be having some degree of control and participation. அதாவது அந்த கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய பவரையும் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? எஃப்டிஐ. ஏன் பவர் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் பிகாஸ் their investments are coming there. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் பை அ மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி இன்னும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால், இல்லை நம்ம வந்து ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணால், நம்ம என்னென்ன நம்ம இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணால் தே வில் ஹாவ் சம் டிகிரி ஆஃப் கண்ட்ரோல், சம் லிமிடேஷன் ஆஃப் கண்ட்ரோல் தான் நிர்வாகத்தில் பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு எஃப்டிஐ. அப்புறம் எஃப்டிஐ பார்த்தோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த அப்ரிவியேஷன் என்ன? எஃப்ஐஐ அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். எதில்? இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட், இதெல்லாம் பண்ணலாம். எதுக்கு? எஃப்ஐஐ. எக்ஸாமில் வந்து எஃப்டிஐனா என்ன, எஃப்ஐஐ அப்படின்னா என்ன கேட்பாங்க. அடுத்தது எஃபிஐனா என்ன? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கு பேர் என்ன? என்ட்ரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்டு எ நேஷன். வெளிநாட்டிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தட் இஸ் கால் எஃபிஐ. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா என்ன? இப்போ தான் சொன்னேன். ஏன்
process of converting one national currency into another currency and of transferring money from one country to another is called foreign exchange. Suppose நான் போய் US டாலர்ல போய் படிக்க போறேன். I want $2 lakhs initially. That $2 lakhs நான் எடுத்துன்னு போகணும். I will go to authorized dealer in India. Authorized dealer யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா will appoint. அந்த authorized dealer போயிட்டு I have to fill up certain forms. What purpose? I need US டாலர்னு டிக்ளேர் பண்ணணும். I have to provide some evidences also that I am going to US. அப்புறம் அந்த $2 லட்சம் இந்தியன் கரன்சி பண்ணி எவ்வளவு மணி வேல்யூ அதை நான் என் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே வைக்கணும். அதுலேருந்து டெபிட் பண்ணிவிட்டு அந்த ஆத்தரைஸ்டு டீலர் என்ன பண்ணுவாங்க, சம் சர்வீஸ் சார்ஜஸையும் எடுத்துட்டு தே வில் இஷ்யூ டாலர் டு மீ. சப்போஸ் நான் ஃபாரின்லேருந்து திரும்பி வந்துட்டேன், ஐ எம் ஹேவிங் $3 lakhs டாலர் வித் மீ, ஹியர் ஆஃப்டர் ஐ எம் நாட் கோயிங் டு US. அப்போ டாலரை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? தென் ஐ வில் கோ டு ஆத்தரைஸ்டு டீலர். அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து 3 lakhsக்கு வந்து ஐ கேன் செல் டு தி ஆத்தரைஸ்டு டீலர். இன் டர்ன் they will credit my account in Indian rupees. That is how foreign exchange transactions take place. Next is trade between two countries is called external trade. External trade நாலே என்னது? வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம். இது கொஸ்டினில் கேட்குறாங்க, the following factors influence. எது வந்து வர்த்தகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் கிடையாது. த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் யுவர் ப்ராடக்ட், அது என்ன நிலைமையில் இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜா, இன் ப்ராசஸா, ஆர் இட் இஸ் ஃபினிஷிங் ஸ்டேஜா, அதை பொறுத்தது. அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? வெளிநாட்டில் உற்பத்தி பண்ணால் செலவு கம்மியாக இருக்குமா, நம்ம நாட்டில் செலவு பண்ணால் கம்மியாக இருக்குமா? இந்த ரிலேட்டிவ் கம்பேரிசனுக்கு பேர் ரிலேட்டிவ் ப்ரைஸ். அது தவிர முக்கியமான ரோல் என்ன? தட் இஸ் த பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து இப்போ வீட்டு ஏற்றுமதி பண்ண வேணாம் அப்படின்றது என்னது? தட் இஸ் பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட். அப்போ எக்ஸாமில் இப்படியே கொஸ்டின் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல். த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ட்ரேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கான், எல்லாமே போடணும். ஆல் தி அபோவ், ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட், ரிலேட்டிவ் ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தி கவர்மெண்ட். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிஃபர்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் ட்ரேட். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பன்னாட்டு வர்த்தகத்துக்கும் உள்நாட்டு வர்த்தகத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பிகாஸ் ஆஃப் ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எல்லா பொருளையும் நான் ஃபாரினில் டீல் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. தட் இஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ். ட்ரேடு வர்த்தக தடைகள். இம்மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸ்னால் என்னது? காரணிகள். அண்ட் டிஃபரெண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். In general, a primary reason why nations conduct international trade is, okay, மெயினான காரணம் என்னன்னு கேட்டால் எக்ஸாம்பிள் வந்து டு ஏர்ன் மணின்னு போடக்கூடாது. ஓகே, அதெல்லாம் ஆப்ஷன்ஸில் வருது. ஒய் நேஷன்ஸ் கண்டக்ட், பல நாடுகளோட ஏன் வர்த்தகம் வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் லாபம் ஈட்டுவதற்காகன்னு போடக்கூடாது. உண்மையிலேயே லாபம் ஈட்டுறதுக்காக இருந்தால் கூட பேசிக் ரிசோர்ஸஸ் ஆர் நியாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஆல் ட்ரேடிங் நேஷன்ஸ். உதாரணமாக இந்தியாவில் அயன் ஜாஸ்தி இருக்குது, இன்னொரு கண்ட்ரியில் அயனே இல்லை. இன்னொரு கண்ட்ரியில் கோல் இருக்குது, இந்தியாவில் கோலே இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? ரிசோர்ஸஸ் வந்து வி ஹாவ் டு ஷேர், அதர்வைஸ் ஹியூமன் பீயிங்ஸ் கெனாட் சர்வைவ். மெயின் பாயிண்ட் என்னன்னு எக்ஸாம்பிள் கேட்டால் என்ன பண்ணணும்? பிகாஸ் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஆல் ட்ரேடிங் நேஷன்ஸ். அடுத்தது அப்புறம் இந்த ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி. இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் யூஸில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் தியரிக்கு பேர் என்ன? ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி. ஓகே, அதில் என்ன சொல்கிறான்? ப்ரைஸ் தியரி, ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி. அப்புறம் ரெஸ்ட் சம் அதர் ஆப்ஷன்ஸ் தே ஆர் கிவிங். ஆன்சர் இஸ் ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி. அப்புறம்
எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எங்கே டிசைட் ஆகுதுன்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம பாட்டில் எல்லா இடத்துலையும் ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட்லாம் போடக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் டிட்டர்மின்ட் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஒன்லி. எங்கே போடணும்? 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபாரின் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் தான் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டிட்டர்மின் ஆகும், அண்ட் நாட் இன் மணி மார்க்கெட். அது என்ன மணி மார்க்கெட்னா என்ன அர்த்தம்? பாம்பேயில் இருக்கும், சென்னையில் இருக்கும், வெறும் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் லெண்டிங் பணம் கொடுத்து வாங்குவாங்க, அதெல்லாம் என்னது மணி மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்யூரிட்டிஸ் எல்லாம் டீல் ஆகும். கேபிட்டல் மார்க்கெட்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் அங்கெல்லாம் எஃப்எக்ஸ் ரேட்டு டீல் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. எஃப்எக்ஸ் ரேட் வந்து இட் இஸ் டெல்ட் ஒன்லி இன் எஃப்எக்ஸ் மார்க்கெட். அந்த ஆன்சர் தான் போடணும். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார் கரன்சிஸ் இஸ் டிட்டர்மின்டு பை வாட் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நான் அதனால தான் 1 லைனில் கொடுத்துருக்கேன். ஒரு நாட்டினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகுதுன்னு கேட்டால் 2 காரணிகள். ஒன்று வந்து சப்ளை அண்டு டிமாண்ட். ஓகே, அது என்ன சப்ளை அண்டு டிமாண்ட்? சப்போஸ் சப்ளை நிறைய இருந்ததுன்னா என்ன ஆகும்? ப்ரைஸஸ் வில் கம் டவுன் எல்லா பொருளுக்குமே. சப்போஸ் டிமாண்டு இந்தியாவில் இப்போ சுகரே அவைலபிளே இல்லை, கம்மியாக இருக்குது, அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ். வென் டிமாண்ட் இஸ் மோர் and supply is less, prices will increase. When supply is more, demand is less, prices will come down. இதுதான் வந்து நார்மல் கமோடிட்டிக்கு பொருளாதாரத்தில். அதே கான்செப்ட் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலையும். எனக்கு யூஎஸ் டாலரே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த கண்ட்ரிக்குரிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் இந்தியாவில் வந்து இட் வில் பி வெரி வெரி லெஸ். இது எந்த கண்டிஷனில்? ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ஒன்லி. ஓகே, முதல்ல சொன்னேன் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எங்கே டிசைட் ஆகுது? எஃப்எக்ஸ் மார்க்கெட்டில் ஆஸ் பர் தி ப்ரிவைலிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஒன்லி. அப்புறம் வாட் யூ மீன் பை நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் டோட்டல் இம்போர்ட். ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதிக்கு பேர் என்ன? நெட் எக்ஸ்போர்ட். அப்புறம் இதுவும் ப்ரீவியஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறதெல்லாம் எக்ஸாமில் கேட்டப்போ கான்செப்ட் தான். சிங்கிள் ஃபேக்டரல், ஒரே ஒரு காரணிகள் என்ன, அது யார் கொண்டு எனன்ஷியேட்டட் அப்படின்னா யார் சொன்னது அப்படின்னு அர்த்தம். அவர் பேர் என்னன்னா ஜேக்கப் வினீர் அப்படின்றது. இந்த நேமும் ஞாபகம் வச்சுங்க. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் இதுவும் வந்து கொஸ்டின் வருது. ஸோ இதெல்லாம் வந்து வேரியஸ் எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸில் வந்த கொஸ்டின்ஸு தான் நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்தது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அது ஆரம்பமே பார்த்தோம். என்ன கேட்டேன்? இட் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் தி ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் யூ ஹேவ் டு நோட் டவுன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட். ஃபேவரபிள் ட்ரேட், எனக்கு சாதகமானது அப்படின்னா என்னது? நான் இப்போ தான் சொன்னேன். எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஃபேவரபிள் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன? மெர்ச்சன்டைஸ். மெர்ச்சன்டைஸ்னா என்னது? வியாபாரம், வர்த்தகம். கண்ணுக்கு தெரியணும் முதலே சொன்ன விசிபிள் ஐட்டம்ஸ் ஒன்லி. அதுவே இது வந்து என்னது? பிஓடி. வாட் யூ மீன் பை பிஓடி? பிஓடின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பிஓபின்னா என்ன அர்த்தம்? பிஓபின்னா பிஓடியும் பிஓடி ப்ளஸ் நான் விசிபிள் ஐட்டம். ஓகே, கேபிட்டல் குட்ஸ். சப்போஸ் டூரிசம் இருக்கு, அப்போ டூரிசம் வில் கம், டூரிசம் இருக்கு. அப்புறம் அதர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். அப்போ பிஓடி மீன்ஸ் விசிபிள் ஐட்டம், பிஓபி மீன்ஸ் விசிபிள் ப்ளஸ் நான் விசிபிள். If there is imbalance in trade balance, imports are more than exports, it can be reduced by stimulating exports only. ஓகே, இது ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் எக்ஸாமில் என்ன சொல்கிறான்? ட்ரேட் பேலன்ஸ் வந்து எனக்கு அன்ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இம்போர்ட்ஸ் நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க? மார்ஜின் கேன் பி ரெடியூஸ்ட், மார்ஜின் கேன் பி இன்க்ரீஸ்டு, we can stop exporting, அப்புறம் stimulating exports. அப்போ இம்பேலன்ஸை வந்து
நல்லிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் எக்ஸ்போர்ட் அதிகரித்தா என்ன ஆகும், மை பேலன்ஸ் வந்து ஆஃப் ஒர்ஸ்ட் பொசிஷன் என்ன ஆகும், இட் வில் கம் டவுன். இம்பேலன்ஸ் இருக்குச்சு, அதனால தான் கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கேன் ஸ்டிமுலேட்டிங் எக்ஸ்போர்ட் ஒன்லி, தட் இஸ் தி ஒன்லி ஆன்சர். இப்போ நம்ம பார்த்ததனுடைய சம்மரி தான். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம்ஸ். காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி இன்க்ளூட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அஃபிஷியல் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்லாம் பொதுவாக என்னதுக்கு வரும், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அஃபிஷியல் அக்கௌண்ட்னு அர்த்தம் ஒரு அரசாங்கத்துக்கும் இன்னொரு அரசாங்கத்துக்கும் வச்சிருக்கிற அக்கௌண்ட் டீலும் சேர்ந்து எங்கே வரும், பிஓபி. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஒன்லி டிரான்சாக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அண்ட் நாட் சர்வீசஸ். எது வரக்கூடாது, இது அப்படியே நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறேன், அதனால தான். ஓகே, ஒன்லி குட்ஸ் ஆர் ரெக்கார்டட், சர்வீசஸும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, கேபிட்டலும் ரெக்கார்டு பண்ணக்கூடாது, அதர் ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எதையும் எடுக்கக்கூடாது. டூரிசம் அண்ட் ட்ராவல் ஆர் அண்டர் சர்வீஸ் அக்கௌண்ட் இன் த கேஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இன் இந்தியா எஃப்டிஐ இஸ் பர்மிட்டட். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சொன்னலாம், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வில் கம் அண்ட் இன்வெஸ்ட் அண்ட் தே வில் டேக் சம் பவர்ஸ் ஆல்சோ இன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா. அப்போ எந்தெந்த ஃபீல்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எங்கே பண்ணக்கூடாது, அட்டாமிக் எனர்ஜியில் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா அட்டாமிக் எனர்ஜின்றது ஒரு நாட்டினுடைய ரகசிய விஷயங்கள். அதே மாதிரி எஃப்டிஐ பூஸ்ட் எக்கனாமிக் க்ரோத். எஃப்டிஐ என்னென்ன பண்ணுது, பொருளாதார வளர்ச்சி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகரிக்குது, சர்வீசஸையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அதிகரிக்குது. எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகரிக்குது, திறமை எப்படி வளருதுன்னு கேட்டால், ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து என்ன அர்த்தம், நிறைய கம்பெனிகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய கம்பெனிகள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். லார்ஜ் பப்ளிக் டெட் இஸ் டிரைவிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ்னுச்சே நம்ம என்ன கூடாது, நம்ம பொதுமக்கள் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எக்கனாமிக்ஸில் பப்ளிக் அப்படின்னாலே கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல என்னது, பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக்னு அர்த்தம். லார்ஜ் பப்ளிக் டெட் இஸ் டிரைவிங் அவுட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஏன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், சப்போஸ் ஒரு கண்ட்ரி வந்து ஏற்கனவே ஐஎம்எஃப் எல்லா இடத்துலையும் லோன் வாங்கிடுச்சுன்னு வச்சிங்களேன், மறுபடியும் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படாது. அப்புறம் இங்கே அண்டர்லைன் பண்ணிருக்கல, ப்ளீஸ் நோட் தி ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எஃப்டிஐ is an important factor in a global economy and FDI and foreign trade are closely related. அவங்க வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 1 and 2 ஆர் கரெக்ட் அந்த கொஸ்டின் கொடுக்குறாங்கல்ல, இதில் என்ன போடணும், 1 and 2 both ஆர் கரெக்ட். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் எ குளோபல் எக்கானமி. அதே டயத்தில் எஃப்டிஐக்கும் ஃபாரின் ட்ரேடுக்கும் டைரெக்டாக ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன பண்ணணும், 1 and 2. அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்டிஐ எங்கெங்கே பர்மிட் பண்ண மாட்டாங்க, இட் இஸ் நாட் பர்மிட்டட் இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் லைக் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். ஓகே, சப்போஸ் காடைட்டு கன் ஃபேக்ட்ரி இருக்கு, ரைஃபிள் மேனுஃபேக்சரிங், தோட்டா, பீரங்கி, இங்கெல்லாம் வந்து பர்மிஷன் உண்டான்னு கேட்டால் நாட் பர்மிட்டட். அதேமாதிரி அணுசக்தி, அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், கோல் அண்ட் லிக்னைட், சுரங்கம், இரும்பு, மேங்கனீஸ், குரோம், ஜிப்சம், சல்ஃபர், கோல்டு, டைமண்ட்ஸ், காப்பர் எக்ஸெட்ரா, இதெல்லாம் இயற்கை தாது பொருட்கள் இருக்கு இல்லையா. இந்த ஃபீல்டுலேயும் டைரெக்டாக எஃப்டிஐக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. ஓகே, ஆஸ் பர் தி ப்ரெசன்ட் பாலிசி. இட் மே சேஞ்ச் இன் ஃபியூச்சர் தட் வி டு நாட் நோ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் முக்கியமாக தெரிஞ்சு வேண்டியது என்னென்ன, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் முக்கியமானதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் பொதுவாக கேட்குறாங்க. அடுத்த கிளாஸில் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி வில் பி டிஸ்கஸிங். ஐஎம்எஃப்னா என்ன, ரோல் என்ன, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்னா என்ன, அந்த கரன்சிக்கு பேர் என்ன, பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, வேர்ல்டு பேங்க்னுடைய அஃபிலியேட்ஸ்லாம் என்னென்ன, எவ்ரி திங் வில் பி டிஸ்கஸிங் இன் தி அதர் செஷன்.
இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஷன் அகாடமிக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் வெல் ஃபார் த எக்ஸாம். மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச்.